பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்தியாவில் இருக்க வரி விதிப்பு முறையை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, வளர்வீத வரி விதிப்பு முறை அப்படின்னா என்னன்னா, வரியின் அடிப்படை தளம் அதிகரிக்கும் போது வரி விகிதமும் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வரியோட அடிப்படை தளம் 10,000 20,000 30,000 அப்படி அதிகரிக்கும் போது வரி விகிதமும் அதிகரிக்குது. 10%, 15%, 20% சொல்லிட்டு, சரிங்களா? இது பேர் என்ன அப்படின்னா வளர்வீத வரி விதிப்பு. இதுக்கு எடுத்துக்காட்டு வருமான வரி. ஒருத்தவங்களோட வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க அவங்க வருமான வரியோட ஸ்லாபும் அதிகரிக்கும். சரி, அடுத்து பாருங்க, விகித வரி விதிப்பு முறை அல்லது விகிதாச்சார வரி விதிப்பு முறை அப்படின்னா என்னன்னா, நிலையான அளவில் வரிகளை விதிப்பது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா நிறுவன வரி. சரியா, விகித வரி விதிப்பு முறைக்கு எடுத்துக்காட்டு. இப்போ பாருங்க, அதாவது ஒரு நிறுவனத்துக்கு ஃபிக்ஸடா 10% அவங்க டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேனா கம்பெனி எடுத்துக்கிடுவோம். இந்த பேனா வந்து ஒரு பேனா வித்தா ₹1 லாபம் அப்படின்னா 10,000 பேனா அவங்க ப்ரொடக்ஷன் பண்றாங்க அப்படின்னா ₹10,000 லாபம். அதுக்கு வந்து 10% வரினா ₹1,000. இப்போ சப்போஸ் 20,000 பேனா ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ₹20,000 லாபம். அப்போ அவங்க கட்ட வேண்டிய வரி ₹2,000. இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதுக்கு எடுத்துக்காட்டு நிறுவன வரி விகித வரி விதிப்புக்கு. அடுத்து பாருங்க, தேய்வு வீத வரி விதிப்பு முறை அப்படின்னா என்னன்னா, அதாவது அதிக வருமானம் ஈட்டுபவர்களை விட குறைந்த வருமானம் ஈட்டுபவர்களிடம் அதிக வரி விகிதம் குறிக்கிறது. சரியா, இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா விற்பனை வரி. இதை என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, அதாவது இதே பேனா எடுத்துக்கிடுவோம். சரியா, இப்போ நான் ₹1 கோடி சம்பளம் வாங்குறேன் அப்படின்னா 1 கோடி சம்பளம் வாங்கினாலும் இந்த பேனாக்கு நான் ₹1 தான் வரி கட்டணும். இப்போது நான் ஒரு நாளைக்கு ₹100 சம்பளம் வாங்குறேன் அப்படின்னாலும் இந்த பேனாக்கு ₹1 தான் வரி கட்டணும். அப்போ விற்பனை வரி அப்படின்றது ஃபிக்ஸ்டு. அப்போ அதைத்தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வருமானம் ஈட்டுபவர்களை விட குறைந்த வருமானம் ஈட்டுபவர்களிடம் அதிக விகிதம் விதிப்பதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு விற்பனை வரி தேய்வு வீத வரி விதிப்புக்கு. இது எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 10th சோசியல் புக்கில் 4th லெசன் அரசாங்கமும் வரிகளும் அப்படின்ற லெசனில் இருக்குது. நன்றி.